மதுரை ஹைகோர்ட் ஒரு பரபரப்பான அறிவிக்கையை ஒன்று விட்டுருக்கிறாங்க. சாலை ஓரத்தில், பொது இடங்கள்ல, தெருக்கள்ல இந்த மாதிரியான கட்சி கொடிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. இன்னும் 12 வாரத்தில் இந்த கட்சி கொடிகள்லாம் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயங்க. எந்த ஒரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி கட்சி கொடிகள் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கட்சி கொடிகள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் தான் மூளைக்கு மூளை, தெருக்கு தெரு, வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி கட்சி கொடிகளை வச்சுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு ஜாதி கட்சி கொடி வேற வச்சிருக்காங்க. ஸோ இந்த கட்சி கொடிகள், ஜாதி கொடிகள் இதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நாடு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு விஷயம். ஹைகோர்ட் இந்த மாதிரி கட்சி கொடியெல்லாம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு அரசியல்வாதி ஒரு கல்யாணத்துக்கு போறாருன்னா அந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த தெரு ஃபுல்லா, அந்த வீதி ஃபுல்லா கொடியை நட்டு காக்கா பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் அந்த போற கல்யாண ஆட்கள்கிட்ட சொல்லலாம், என்னன்னா எனக்கு பேனர் வைக்க வேணாப்பா, அந்த கொடியெல்லாம் நட வேணாம், நான் வர்றேன், உங்களை வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க பாட்டுக்கு ரோடு ஃபுல்லா ஒரு 10 கிலோமீட்டருக்கு கொடியை நட்டு வைக்கிறது, ஸோ அங்கேக்கு அங்கே கொடி மரத்தை வைக்கிறது, ஜாதி கொடியை வைக்கிறது, இந்த மாதிரி கொடிகளை பார்க்கும்போது எல்லாம் சராசரியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, முன்னேறிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை இன்னும் கொஞ்சம் சீரழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கொடிகளை நட்டுட்டு இருக்காங்க.